ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடி அதோட நெக்ஸ்ட் பாட்டை அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கள் அப்பலாம் நான் பேசுகிற வேடோடு பேர் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கள் அப்பலாம் என்னோட கம்பெனி ஃபைல் ஒன்று மாம்கிட்ட இருக்குது, அதை வாங்கி கொண்டு வந்து என்னை கொடுக்குறியானுங்கிற மாதிரி சொன்னால், நான் மூவி பார்க்க போக சொல்லனா இவருக்கு கம்பெனிலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேட், எனக்கு முக்கியமான ஒரு குரூப் ஸ்டடி இருக்குது, என்னால் வர முடியாது, நான் ஸ்டடியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக், உன் ஸ்டடியை தாண்டி இப்போ எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன், அந்த ஃபைலை மட்டும் வாங்கிட்டு வா, ஃபைலை வாங்கிட்டு வான்னு சொன்னால் நம்ம ஜங்குக்கு முடியவே முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட டேடுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணாட்டே ஜிமினாவும் கார்கிட்ட வர மோமெண்ட்டை பார்த்துட்டு, டேட் முடியாது, நான் முடியாது, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குங்கிற மாதிரி டக்குன்னு காலையே கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணால் ஃபிலிக்ஸ் சொன்ன மாதிரி இந்த பிளேஸில் நம்ம ஜங்குக் டே கூட போகிற மூமெண்ட்டுக்கு டேடையே இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டை ஃபிலிக்ஸை நோட் பண்ணிவிட்டு நக்கலாக சிரித்தபடி சிக்கிட்ட ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரித்தபடி நோட் பண்ணால், அங்கே கட்டான அடுத்த செகண்டே ஃபிலிக்ஸ்க்கு ஜங்குக்கோட டேடு கால் பண்ணால், நான் சொன்ன மாதிரி கால் பண்ணி பார்த்தீங்களா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கால் பிக் பண்ணலை, ஏன்னா உங்கள் ஜொங்கோ டே பக்கத்தில் இப்போ நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற, நான் என் கண்ணால் தான் பார்த்துட்ருக்கேன், அவன் என் முன்னே தான் நின்றுட்டுருக்கான், டே ப்ரொஃபஸர் கூட 2 பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி மூவிக்கு போகிறாங்க, மூவி இருக்கிற பிளேஸ் அந்த மால் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டான் ஃபிலிக்ஸு. நீங்கள் நேராக அந்த பிளேஸில் போய் உங்கள் ஜொங்கு டே கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்குங்கிறத நோட் பண்ணுங்கள். நான் சொன்னது ஃபேக்கானுங்கிறது ட்ரூவாக ஃபேக்கானுங்கிறது உங்களுக்கே புரியணுங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் இப்போ 4 பாய்ஸுமே மூவிக்கு போகிறாங்க. நம்ம ஜிமினாக்கிட்டே புலம்புன மாதிரி தான் மூவியை நம்ம ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. டேடி டேடின்னு சொல்லிட்டு நம்ம டேயிடம் படாத பாடுபடுத்திகிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக். போடா குறைக்க, எனக்கு அந்த சீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் ஓன் டைஸில் உட்காந்துருக்கிறேங்கிற மாதிரி செம்மையாக ப்ராப்ளம் பண்ணுறாரு. மூவி தானடா என் கூட பார்க்க வரேன், ஏன்டா அப்படி ப்ராப்ளம் பண்ணுற, பாட்டியாடா அவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக உட்காந்து மூவி பார்க்குறாங்க, நீ மட்டும் என்னடா எனக்கு போட்டாட பேபி மாதிரி அடம் முடிச்சுட்டே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கட்டிட்டுங்க. அதெல்லாம் முடியாது, நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், நான் உன் டைஸில் தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவேனுங்கிற மீடியம் 2 பேருமே மூவியை பார்க்கல. ஜங்குக் டேக்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுறாரு. ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கை கம்ஃபர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு நம்ம டீம். இந்த மாதிரி இந்த மூவி எண்டாகி இப்போ 4 பாய்ஸுமே அப்படியே அந்த மூவியை விட்டு வெளியே வந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் மூவி ரொம்ப செமையாக போச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ மூவி எங்கடா பார்த்தேனுங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கு திட்டுனா, ஹே மூவி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அதில் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் சீன் இருக்கும். அந்த சீனை நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு, அந்த கிஸ் சீன் இப்படி தானே இருந்துச்சுங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டேயோட லிப்பில் நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணி சுகா கிட்டே ஜிமினாகிட்டையும் காட்டுனா, டே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை டே ஜிமினா சுகா 3% நோட் பண்ணி ஷாக்கர்னா டே தான் ப்ளே பண்ணி விளையாடாத ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணோம். இப்போ கரெக்டாக சரிடா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபுட் சாப்பிட்ற பிளேஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி அந்த பிளேஸில் உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டே கிட்ட எனக்கு நீ ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாரு. டேய், இது ஃபுட் சாப்பிட்ற பிளேஸ்டா, எத்தனை பர்சன்ட்ஸ் இருக்காங்க, இப்போ என்ன அதுக்கு நீ ஃபோனில் தரப்போகிற, நான் சாப்பிட போகிறேன், ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடு, ஃபீட் பண்ணி விடுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பித்தா நம்ம ஜிமினாடா என்னோட லிட்டில் ப்ரதருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேனுங்கிற மாரி சுகா இந்த ஃபுட்டை சாப்பிட பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சுகாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டான். பாட்டியா ஹையாங் கூட இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்றாரு. நீயும் ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்டோம் டேய் படாத பாடுபடுத்துனா எனக்கு வெளியே இருந்துலாம் எனிமி வர அவசியமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை மட்டுட்டே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா நம்ம ஜங்குக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஃபுட்டை சாப்பிட்டபடியே இருந்தா. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஃபிலிக்ஸுக்கு தான் சுத்தமாக முடியல. ஜங்குக் இந்த மாதிரி டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கட்டும், டே இந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டபடி ட்ரிங்க் கொடுக்குறது, வாட்ரு கொடுக்குறதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பாட்டு கவனிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, இந்த ஜங்குக்கோட டேடி எங்கே தான் போய் தொலைஞ்சான், இன்னும் வரவே இல்லை, எப்போவே கால் பண்ணி சொன்னேன், இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு என்ன மாதிரி காண்டாகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே செம்ம டென்ஷன்லேயே இருந்தான்.
கரெக்டாக ஃபிலிக்ஸ்க்கு கால் வர அந்த மூமெண்ட்டுக்கு நான் ஷாப்பிங் மாலில் தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கங்கிற மாரி ஃபிலிக்ஸ் ஜங்குக் கூட டேரெக்டாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக இந்த பிளேஸ்லேருந்து நம்ம பாய்ஸஸ் ஃபுட்டாக சாப்பிட்டா அடுத்த செகண்டு இந்த ஷாப்பிங் மாலில் கொஞ்சம் ஹவர்ஸ் நம்ம ஏதாவது ஷாப் பண்ணலாமாட்டே அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜிமினாவும் ஷுகாவுன்னா டே எங்களுக்கு ரொம்ப டைமான மாதிரி இருந்துச்சு. ஷுகாவோட பேரண்ட்ஸு ஷுகாவை வந்து கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்க, நான் ஷுகாவை கொண்டு ஹவுஸில் விடணும் அப்படிங்கிற மாரி ஜிமினா சொன்னால் அங்கே போனால் போயிட்டு போகிறான், நம்ம மட்டும் கொஞ்சம் ஹவர்ஸ் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் ஷாப்பிங் பண்ணுவோமா அப்படிங்கிற மாட்டி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத பேசிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு பாய் ஹயாங் பாய் ஷுகா நாளைக்கு பார்க்கலாண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து வேகமாக இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் என்கிட்ட பர்மிஷனே கிடையாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜங்குக்குமே ஷாப்புக்குள்ளே போய் எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி 2-3 திங்ஸஸ் எல்லாம் வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தா ஜங்குக்கும் ஜிமினாவும் ஷுகாவும் வெளியே போகிற மொமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணலாம். டேயும் ஜங்குக்கும் எங்கே போனாங்கங்கிறது தெரியாமல் அந்த மால் முழுக்க இப்போ ஃபிலிக்ஸே நம்ம டேக்குக்கு தேடிட்டு இருக்கான். இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா இப்போ நம்ம டே ஏதோ 2-3 திங்ஸஸ்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வருவாங்களா, இந்த மாதிரி வேண்டாம் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் நம்ம ஜங்குக்கு தான் டே ஏன் கார் டோர் ஓப்பன் பண்ண விடாத அளவுக்கு மறைச்சபடி நிற்கிறாரு. என்னடா ப்ராப்ளம் பண்ணுற, மூவி பார்க்கணுன்னா பார்த்தாச்சு, ஷாப்பிங் பண்ணணும், திங்ஸஸ்லாம் வேணும்னா டா நீ கேட்டது எல்லாத்தையும் கூட வாங்கி தந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன வேணும், எதுக்கு இப்படி டோரை மறைச்சபடி நிற்கிறேன். டே அந்த மூவியில் ஒரு கிஸ்ஸின் பார்த்தோம்ல, அதனால ஒரு கிஸ்ஸின் பார்த்தோம்ல அதனால அந்த கிஸ்ஸை நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உன்கிட்ட இருந்து கொஞ்சம் 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 லாங்கீஸ் வேணும். ஓ இதுதான் உங்கள் ஊரில் கொஞ்சம் லாங்கீஸ் வேணுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹேண்ட்ஸை விரிச்சபடி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. இவ்வளோ கொஞ்சமாலாம் எனக்கு கிஸ் கொடுக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி போ ஜங்குக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாட்டும், மூவ் பண்ணாக்கு டைம் ஆகிட்டுருக்கும், நான் ஹவுஸில் கொண்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிகிட்டு இருந்தால் அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் டாங்க ப்ளீஸ் ப்ளீஸுங்கிற மாரி டே கிஞ்சிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி கிஞ்சிட்டு இருந்தா ப்ராப்ளம் பண்ணாண்டடா, ஏன்டா இந்த மாதிரி இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, இந்த பிளேஸில் வேண்டாம், அப்போவா கார்க்குள்ளே வச்சு கிஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ்ஸு எனக்கு வேணுங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டுக்கு சேக்ஸில் மட்டும்தான் போய் கிஸ் பண்ணுவேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி டே சொல்லுவாரா. சரி ஓகே நீ சேக்ஸில் மட்டும் கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிஸ்ஸுக்கு நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணால் டே அப்படியே நம்ம ஜங்கு கூட சேக்ஸில் கிஸ் பண்ண வேண்டாம். டக்குன்னு நம்ம ஜங்குக்கு மூவ் ஆகி டேயோட லிப்பும் ஜங்கு கூட லிப்பும் உன்னோட அட்டாச் ஆகுது. இந்த மாதிரி அட்டாச்னா சீட்டிங் பண்ணுற பசங்க அப்படிங்கிற மாதிரி டே நம்ம ஜங்குக்கு அடித்தா என்ன டாடி நீ தான் இந்த மாதிரி கேம்லாம் விளாடணும், அந்த கேம்லாம் நான் விளாண்டுட்ருக்கேன், சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் இப்போட்டு லிப்பிக் பண்ணல கொஞ்சம் லாங்காக ப்ளே பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி டே இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு தரலாம்ல டாடி, பிபி போவோம்ல, நைட் ஸ்லீப் பண்ண சொல்ல உன்னோட ஸ்வீட் கிஸ்ஸை ஃபீல் பண்ணபடியே நான் ஸ்லீப் பண்ணுவோம்ல, என்னோட ட்ரீமில் மில்க்கு நீ என்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசிட்டு ஜங்குக்கிட்டையோட லிப்பில் அப்படி கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணா டே ப்ளே பண்ணாதடா தள்ளி போடானுங்கிற மாதிரி டே ஜங்குக்கு அந்த கிஸ்ஸில் பிரேக் பண்ணபடி மூவ் ஆன் பண்ணோம். ஜங்குக்கு ஒரு ஸ்லாப்பு விழுமா, இந்த மாதிரி விழுந்தா அந்த பிளேஸில் நம்ம டேக்குக்கு 2 பேரும் ஷாக் ஆகி யாரடா ஜங்குக்கு அடிச்சதுங்கிற மாதிரி நோட் பண்ணால் என்ன திமிருந்தா ஏன் மேலே கையை வைப்படா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோட்டில் கட்டினபடி பஞ்சு பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸ் ஆகுங்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட டேடு டேக்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் தான் பா நான் மாதிரி ஒரு ஸ்லாப்டா இதோட ஜங்குக்கூட லவ்வுக்கு எண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளேஸில் மறைஞ்சு நின்னபடியே ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணோம். என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு ஜங்குக், உன்னை நான் காலேஜுக்கு எதுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஒரு ஸ்லாப்பு வச்சா டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி என்ன பண்ணுறீங்க சார், எதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட டேடோட ஹேண்ட்ஸை பிடிக்க வேண்டா. டே யார்டா நீ முதல்ல, என் பையனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார்டா முதல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்லாப்பு ஜங்குக்கு வைக்கவும் இதை பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி நீங்கள் அவனை அடிக்காதீங்க, எதுக்கு தேவையில்லாமல் அவனை அடிக்கிறீங்க, உங்களுக்கு கோவம் ஏதாவது இருந்தால் ஏன் மேலே அந்த கோட்டை காட்டுங்க, அவனை எதுவும் பண்ணாட்டீங்கிற மாதிரி ஜங்குக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ட்ராகி ஜங்குக்கு அடிக்க விடாத அளவுக்கு இந்த மாதிரி நம்மகிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணால் டேயே பிடிச்சி ஜங்குக்கோட டேடு ஃப்ளோரில் தள்ளி விட்டுருவார். இந்த மாதிரி தள்ளி விட்டதை பார்த்துட்டு ஜங்கு காண்டாகி
எவ்வளோ திமிருந்தா என்கிட்ட என்ன மாதிரி பிடிச்சி தள்ளி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட டேடா பாட்டு கட்டுனா ஜங்குக்கு என்ன மாதிரி டேடிகிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்டு கட்டுனா வாய் என்ன மாட்டியாடா என்ன பாட்டு பேசுகிற நான் உன் டேடுடா இப்போ வா ஹவுஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜங்குக்கு அங்கேருந்து இழுட்டா நான் வரமாட்டேங்கிற மாதிரி சொன்னேன். ப்ராப்ளம் பண்ணாது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி செம கோவமா நேராக ஜங்கு கூட ஹவுஸ் கூட்டுண்டா டேக்கிட்டா. இப்போ என்னடா நடக்கும் இந்த மூமெண்ட் எப்படி எண்ட் ஆக போகுது ஜங்கு கூட ஹவுஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆகும்னு தெரியலையேங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே ஜிமினாவுக்கு கால் பண்ணுவாரா அந்த மாதிரி கால் பண்ணா. இப்போ ஜிமினா சைடு தான் ஏன் ஜிமின் ஹவுஸ் வரைக்கும் வந்துட்டேன், ஹவுஸ் பக்கத்தில் என்னை விட்டுட்டேன், ஹேண்ட்ஸை விட்டுட்டுன்னு நான் ஹவுஸுக்குள்ளே போக முடியும். இப்படி கிரிப்பாக ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே இருந்தா எப்படி நான் ஹவுஸுக்குள்ளே போகிறது, உன்னையும் கூட கூட்டிகிட்டா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ஜிமினாட்ட பேசினா. என் பேபி என்ன கூட ஒரு ரூமுக்கு கூட்டு போக மாட்டியா? அதுக்கு நீ என்னோடய ஹஸ்பண்டா, என்னை மேரேஜ் பண்ணிக்கணுண்டா, அப்போனா உன்னை ஃப்ரீயாகவே நான் உள்ளே கூட்டிகிட்டு போவேன். இப்போ கூட்டிகிட்டு என்னால் போக முடியாது. என் பேரண்ட்ஸ்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், உன்னோட ப்ரொஃபஸர்னு சொல்லு. ப்ரொஃபஸருக்கு நைட்டு நேரத்தில் உன் பெட்ரூமில் என்ன ஒர்க்குன்னு கேட்டால் நான் என்னடா சொல்வேனுங்கிற மாதிரி ஜிமினாவும் சுகாவும் இந்த மாதிரி மாட்டி மாட்டி ரெடியாகவே பேசின படி நோட் பண்ணிகிட்ருக்கா. அந்த செகண்டில் டேக்கிட்ட இருந்து ஜிமினாவுக்கு கால் வர மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணபடி ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்க டைட்டில் எவன்டா டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே அந்த மொபைலை எடுத்து நோட் பண்ணா. இருந்து கால் வர மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணால் நம்ம டேதான் க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஜிமின் ஜங்குக்கோட ஹவுஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குடா, ப்ளீஸ்டா சுகா எங்கே இருக்கான்னு கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே என்னடா ஆச்சு ஏன்டா க்ரை பண்ணுற, ஜங்குக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த சுகாவும் ஜங்குக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணோம். இங்கே நடந்த மூமெண்ட் ஜங்குக்கு டேடு வந்தது ஃபர்ஸ்ட்ஃபுல்லாக ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சுகாவை ஜங்கு கூட ஹவுஸுக்கு போக வைக்க முடியுமா அப்படிங்கிற மாரி கேட்டேன். இப்போவே நான் சுகாவை ஜங்கு கூட ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். அங்கே நடந்த மொமெண்ட் எல்லாத்தையுமே சுகா கிட்ட சொன்னபடியே சுகாவை கரெக்டாக ஜங்கு கூட ஹவுஸுக்கு கூட்டு வந்தோம். கரெக்டாக சுகாவுமே ஜிமினா ஹவுஸுக்கு வெளியே நிற்கிறாரு. நம்ம சுகா நேராக ஹவுஸ்குள்ளே ஜங்கு கூட ஹவுஸ்குள்ளே என்றானம் நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக பனிஷ் பண்ணி ஜங்கு கூட டேடி திட்டுறாரு. டேடை மட்டும் இல்லை மாமையும் திட்டிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க மோமெண்ட்டுக்கு சுகா உள்ளே என்றாகிறத பார்த்துட்டு நீ தானடா அவனோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவன் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணிகிட்ருக்கான், அந்த ப்ரொஃபஸர் கூட க்ளோஸாக இருக்கிறான், அந்த மூமெண்ட்டெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தும் எனக்கு கால் பண்ணி சொல்ல உனக்கு தோணலைல்ல, அவனோட லவ்வுக்கு நீ சப்போர்ட்டா, என் ஹவுஸ்குள்ளே வராடா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் பிடிச்சி திட்டுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப கோமாக்கி என் ஃப்ரெண்டை ஏன் இந்த மாதிரி திட்டுறீங்க, வாயை முட்றா, உன் ஃப்ரெண்டை மாடலை ஹவுஸ்க்கு வெளியே அனுப்பிட்டு வந்து உனக்கு இருக்குனுங்கிற மாதிரி கோவமாக திட்டுனபடி சுகாவை ஹவுஸ்க்குள்ளே வர அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, அவன் லவ் பண்ணுறத முதல்ல நீ தானே என்கிட்ட சொல்லியிருக்கணும், தேர்ட் பர்சன் மூலியமாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவன் லவ்வுக்கு நீ சப்போர்ட்டாக பண்ணுற, இப்போ என்ன அண்டட்டே ஏதாவது ஒன்றை சொல்லி விட்டானா, அடா எங்கள் வண்டியா அப்படி இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக சுகாவையே ஹேட் ஆகிற அளவுக்கு திட்டு ஹவுஸுக்கு வெளியே பிடிச்சி சுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டோரையே க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் ஜிமினா டக்குன்னு சுகா கிட்ட வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி வா நம்ம டேக்கிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக டேக்கு கால் பண்ணபடி ஜிமினா சுகாவோட ஹவுஸில் நிற்கிறாரு. டேக்கு கால் பண்ணி நாங்கள் ஜங்கு கூட ஹவுஸுக்கு போனேன்டா, ஆனால் பட் அவரோட டேடு ஹவுஸுக்குள்ளேயே போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு, சுகாவையே திட்டி வெளியே அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா சரி நாளைக்கு எப்படின்னு ஜங்கு காலேஜுக்கு வருவான், நான் ஜங்குக்கு காலேஜில் மீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். சுகாவோட ஹவுஸில் விட்டுட்டு ஜிமின் அவரோட ஹவுஸுக்கு போனோம். தான் இப்படி சொல்லியிருந்தாலுமே டேயால் அந்த மூமெண்ட்ஸ் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஜங்குக்கு டேடி என்ன மாதிரி பனிஷ் பண்ணுவாருன்னு தெரியலையே, ஜங்குக்கு ஒரு வேளை காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ, ஒரு வேளை ஜங்குக்கு அதர் பிளேஸ்க்கு எங்கேயும் மூவ் ஆன் ஆக்கிடுவாங்களோ, ஜங்குக்கு இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்கவே முடியாதோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதே, பெசாட்டுக்கு நம்மளே ஜங்குக்கோட ஹவுஸுக்கு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நாமட்டி ஜங்குக்கை எங்கே நம்ம மிஸ் பண்ணிடுவோமோங்கிற மாதிரி திங்கிங்கில் அந்த ரூம் முழுக்க பெட்ரூம் முழுக்க நடந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு சைடு போயிடுவோம். ஜங்குக்கு தான் உங்களுக்கு என்ன பைத்தியமா டேடு, என்ன இந்த மாதிரி சைக்கோக்கில் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்ட், இந்த மாதிரி அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவீங்க, எடுட்டாடா பேசுகிறேங்கிற மாதிரி இப்போது ஒரு சில போயிருந்தோம். ஜங்குக்கோட மாம் வந்து ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடி எதுக்காக என் பையனை இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உன் பையன் பண்ண ஒர்க்கை கேட்டால் நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டானுங்கிற மாதிரி டே கூட
க்ளோஸாக இருந்தது, கிஸ் பண்ணது, அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லவும், "எடு ஒரு பர்சன்ட்டுக்கு ஜங்குக் கிஸ் பண்ணானா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்க நோட் பண்ணேன். இப்போ நான் இதில என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு டேயை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என் டேயை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டேயை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். நான் லவ் பண்ணுற பர்சன்ட்டுக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டுக்கு கிஸ் பண்ணுறதுல என்ன தப்பு? அப்படிங்கிற மாரி ஜங்குக் இந்த மாரி பேசினா, "எதுக்குடா பேசுறேங்கிற" மாதிரி ஒரு திங்ஸ் எடுத்து ஜங்குக்கோட டாடி ஜங்குக் அடிக்க வர மொமெண்ட்ட பார்த்துட்டு, ஜங்குக்க ப்ரொடெக்ட் பண்ணபடி ஜங்குக்கோட மாம் என்டர் ஆகுறாங்க. "இங்க பாருங்க, எதா இருந்தாலும் ஜங்குக்கிட்ட கொஞ்சம் சாஃப்ட்டா பேசிக்கோங்க. இந்த மாதிரி பேசி பேசி தான் அவனை நீ கெடுத்து வச்சுருக்க. அவன் இந்த மாதிரி ஒரு பாயை லவ் பண்ணிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாதிரி டேய் வந்து ஒரு பாய், அவன் எப்படி ஒரு பாயை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவன் ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறானுங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டு கட்டுன்னு கட்டி திட்டு திட்டுன்னு திட்டுனா, நம்ம ஜங்குக்கோட மாம் தான் ஜங்குக் பக்கம் சப்போர்ட்டாக பேசவா, இல்லை ஜங்குக்கோட டேடை சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நீ எப்படிடா இந்த மாதிரி லவ் பண்ணலான்னு சொல்லவான்னு தெரியாமல் 2 பர்சன்ட்டுக்கு பக்கத்தில் யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுனே ஜங்குக்கோட மாமுக்கு தெரியல. ஒரு பக்கம் டேடு, ஒரு பக்கம் ஹஸ்பண்ட், ஒரு பக்கம் சன்னு. இந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருக்கு நடுவில் ஜங்குக்கோட மாம் 2 பேர்ட்ட நான் யார்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டா ஜங்குக்கோட மாம் நினைம். இப்போ என்ன பெருசாக கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கீங்க? அவர் பாய் தான், அவரை தான் லவ் பண்ணுறேன், அவர் கூட தான் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க போகிறேன், அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னோட மேரேஜை நீங்கள் என் பக்கத்துல இருந்து பார்க்க போகிறீங்கங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் நம்ம ஜங்குக்கு இன்னுமே ஜங்குக்கோட டாடை கடுப்பேற்றுறாரு. இந்த மாதிரி கடுப்பேற்றுனா, இருடா உன்னை ஹவுஸுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தேன், நீ எப்படி அவனை மேரேஜ் பண்ணுறேன்னு பார்ப்போம்டா, இனிலாம் நீ காலேஜ் போகக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கத்துறத பார்த்துட்டு, இங்கே பாருங்க டாட், என்ன ஒரேடியாக கட்டுன்னு கட்டிட்டு இருக்கீங்க? நீங்களும் லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க. உங்கள் லவ் மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஃபீல் எனக்கு எப்படி ஏன் லவ் மேலே இல்லாமல் போகும்? நான் டேயை லவ் பண்ணுறேன், டேயை மேரேஜ் பண்ணுவேன். எத்தனை இயர்ஸ் என்னை என் பெட்ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணாலும் என்னோட ஒரே ஒரு ஹஸ்பண்ட் டே மட்டும்தான். டேயை தவிர என்னோடய லைஃப்பில் இன்னொரு பர்சன்ட்டை நான் மூவ் ஆன் பண்ண மாட்டேன். மேரேஜ் கூட பண்ணிக்காம இந்த லைஃப்பை மட்டும் என் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற இன்னொரு பர்சன்ட் என்னால் மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது, பண்ணவும் மாட்டேன். அப்படியே எவனாவது என்ன மேரேஜ் பண்ணணும், எவ்வளோவது என்ன மேரேஜ் பண்ணணும்னு வந்தால் 100% கில் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு மூவ் ஆன் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாரி இந்த அளவுக்கு பேசுகிறத பார்த்துட்டு, திமிருடா உனக்கு, திமிரு. உன்னை உன்னை நான் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டு வளர்த்துமே, இவ்வளோ கோல்டாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஜங்குக், நீ அந்த டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு உன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகுவியா? அந்த பர்சன்ட்டை நீ மொத்தமாக மறந்துடணும், டேயே மறந்துடணும். நான் உனக்கு ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி வைப்பேன், அந்த பர்சன்ட்டை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாரி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பேசுகிறத கேட்டு, அப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காட்டா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க டாட்? நீங்கள் சொல்கிற ஒன்றை கூட என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், நான் சொல்கிற எதையுமே கேட்க முடியாதுன்னா இப்போவே ஹவுஸ்லேருந்து வெளியே போடா. உனக்கு அந்த டே தான் முக்கியம், டே தான் இல்லைனுங்கிற மாதிரி திங்க் பண்ணினா இந்த டேட் மாம் உனக்கு இல்லை. டேட் மாம் இம்பார்ட்டன்னா நான் சொல்கிறத கேட்டு நான் சொல்கிற பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கோ. இல்லை இந்த பேரண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை, இந்த லைஃப் எனக்கு தேவையில்லை, டேடா எல்லாட்டிலையும் எனக்கு இம்பார்ட்டன்னா ஹவுஸ்லேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா, நம்ம ஜங்குக் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக ஹவுஸ்லேருந்து வெளியே போகிற மூமெண்ட்டை ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாங்க. என்னடா இவ்வளோ வேகமாக எங்கடா போகிற? அவர் போக சொல்லிட்டார்ல, மாம் வேணுமா டேட் வேணுமா இல்லை உன் டே வேணுமான்னு கேட்டுட்டார்ல, என்னை பற்றி புரிஞ்சுக்காத பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை மாம். நான் என்னோடய லவ்வுக்கு தானே ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட அவருக்கு புரியாமல் இந்த மாதிரி என்னையே திட்டிகிட்டு இருக்காரு. ஹவுஸை விட்டு வெளியே போகணுங்கிறாரு. வெளியே போனதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாராம்? எனக்கு நீங்கள் ஒன்றும் தேவையில்லை டேட், எனக்கு டே மட்டும் போதும், ஹேண்ட்ஸை விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போனோம். ஜங்குக்கு முன்னாடி ஜங்குக்கோட மாமா வந்துட்டு, என்னடா இப்படிலாம் பண்ணுறேன், நான் டேடுக்கிட்ட பேசுன்றா, உன் லவ்வுக்கு நான் சப்போர்ட் வாங்கி தரேன்டானுங்கிற மாரி ஜங்குக்கோட மாமா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டால், நீ என்ன பேசினாலும் சரி இந்த லவ்வை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவனை அந்த டே மேரேஜ் பண்ணிக்க நான் அலோவ் பண்ண மாட்டேனுங்கிற மாரி கோவமா ஜங்குக்கோட டேடி கட்டுனா, டேடி என் ஹஸ்பண்ட் என்ன மாதிரி பேசுகிறான்ட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்டே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட மாமா மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படியே வெளியே போனால், ஜங்குக் மாம் சொல்கிறத கேளு, மாம் சொல்கிறத கேளு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பிக்கி பண்ணுறீங்க, என் சன்னு கோவமாக வெளியே போகிறான், எதுக்கு இந்த வேலை சொன்னீங்க, ஹவுஸை விட்டு ஏன் வெளியே போக சொன்னீங்க, அவன் ஹவுஸை விட்டு வெளியே போனால் எங்கே போய் அவன் ஸ்டே பண்ணுவான், எதுக்கு இந்த மாதிரி பேசுனீங்க, ஜங்குக்கை கூப்பிடுங்கங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனா,
நீயே சொன்னல ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் அவன் எங்கே ஸ்டே பண்ணுவான்ட்டு. ஸ்டே பண்ண எந்த பிளேஸ் இல்லாமல் தானாக ஹவுஸுக்கு வந்துடுவான். ப்ராப்ளத்தை பெருசாக கடை நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு ஹஸ்பண்ட் கூட உங்களை திங்க் பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக்கோட மாமோட ரூமுக்கு போனான். ஜங்குக்கு நேராக அந்த ஹவுஸ்லேருந்து நேராக வாக் பண்ணபடி நடந்தபடியே வெளியே போயிட்டாரு. பைக்கு திங்ஸு எந்த ஒரு டேமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜங்குக் ஹவுஸ்லேருந்து வெளியே போகிற மூமெண்ட்டை ஜங்குக்கோட டேட் நோட் பண்ணிவிட்டு, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாடா உன் லவ் மேலே பார்க்க தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடி ஜங்குக்கை நோட் பண்ணான். இப்போது ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு. டேயால் தான் அமைதியாக ரிலாக்ஸாக ஸ்லீப்பே பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் ஜங்குக்கு அங்கே என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு தெரியலையே, நம்ம பெசாட்டிக்கு போகிறது தான் கரெக்ட், எவ்வளோ பெரிய ஃபைட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக பெட்ரூம்லேருந்து வேகமாக வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்க போகணுங்கிற மாதிரி கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணால் டோருக்கு வெளியே அந்த சைடு ஜங்குக் டேரேஸில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு டேக்கிட்ட செம்ம ஷாக் ஆகி ஜங்குக்கை டைட்டாக இழுத்து ஹக் பண்ணபடி, இங்கே என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் என் டேட் என்னை ஹவுஸை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஜங்குக்கை கூட்டிகிட்டு வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பொறுமையாக சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஜங்குக் ட்ரிங்க் பண்ண வாட்டர்லாம் எடுத்து கொடுத்துட்டு, என்னாச்சு ஜங்குக் நீ எப்போங்க வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டால் அங்கே நடந்த மூமெண்ட் உனக்கிட்டே முக்கியம்னா நீ ஹவுஸ்லேருந்து வெளியே போகணுன்னு சொன்ன மட்டும் கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு என் லவ் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ரூமை விட்டு வெளியே போ, ஹவுஸை விட்டு வெளியே போன்னு அசால்ட்டாக சொல்லிட்டாரு. அதனால நான் ஹவுஸ்லேருந்து வந்துட்டேன். நான் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். இங்கேருந்து நீ உன் பேரண்ட்ஸ்கிட்ட தான் இருக்கணும். பேரண்ட்ஸ் பக்கத்தில் தான் இருக்கணும். பேரண்ட்ஸோட பர்மிஷனில் தான் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஏதாவது நீ சொன்னீன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி உண்மைடா சொல்கிறேன்ட்டு, என்னை நீ மட்டும் இங்கேருந்து என் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஹவுஸ்லேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேன். அப்புறம் இந்த ஜங்குக்கு நீ டெட் பாடியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கதறி அழுறது பாட்டுட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி, சரி நான் ஏன் அந்த மாதிரி சொல்ல போகிறேன், அல்லாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை நம்மகிட்ட கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு, நீ ஹவுஸ்லேருந்து நடந்தேவா அவ்வளோ தூரம் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் கால் பண்ண வேண்டியது தானே, அந்த மொபைலும் அவர் தானே வாங்கி கொடுத்தாரு, அட நான் தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு உன் கோட்டை என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி டேடு சன்னும் இன்றைக்கி சண்டை போட்டிருக்கீங்க, நாளைக்கு எப்படியும் டேடு சன்னும் உங்கள் அந்த பாசம் அந்த லவ் பாண்டில் தானாக மறுபடியும் ஒன்று தானடா சேர போகிறீங்க, அதுக்கு இவ்வளோ கோவமாடா உனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணபடி ஜங்குக் டேயோட டைஸில் அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் என்ன மாதிரிலாம் பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் ஹவுஸுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் தன்னால் இப்போ ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கிட்டேயே ஃபைட்டை பண்ணிவிட்டு டேட்டா எனக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட்டுங்கிற மாதிரி அவரோட ஹவுஸுக்கு வந்த மூமெண்ட் லைட்டாக பெயினாக இருக்குது. ஏன்னா டேக்குமே பேரண்ட்ஸ்லேருந்து யாருமே கிடையாதா. இப்போ அந்த பொசிஷனில் ஜங்குக் டேடா எனக்கு எல்லாம்ங்கிற மாதிரி வந்துட்டு பட்டுட்டு தன்னால் நம்ம ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ, ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரே செகண்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடி ஜங்குக்கூட ஆற சாஃப்டாக ரப் பண்ணபடி அந்த சோஃபாவிலே உட்காந்துருந்தா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே நம்ம தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பெட்ரூமை விட்டு வெளியே வந்தா ஜிமினா பயங்கரமாக கட்டுன்னு கட்டுறாரு. ஜிமினா கட்டுற சவுண்டை கேட்டு நம்ம ஜங்குக்கு அதுக்கு மேலே கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஏன்டா 2 பேரும் என்ன கட்டுறீங்கிற மாதிரி பெட்ரூம் டோரை வேகமாக ஓப்பன் பண்ணபடி ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு மார்னிங்கே இவன் ஹவுஸில் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். ஹயா இந்த மாதிரியே வந்து என்னை பயமுடுத்துவேன், நான் உன்னை பயமுடுத்தலடா, நீ தாண்டா ஏன் முன்னாடி என்றாங்க என்ன பயமுடுத்தினங்கிற மாதிரி மாட்டி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு டாம் இப்போ உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி கட்டுனீங்க, நான் உன்னை தாண்டா பார்க்க வந்தேன், ஜங்குக்கோட ஹவுஸுக்கு போகணுன்ட்டு நீ நைட்டு முழுக்க புலம்பிட்டு இருந்தல்ல, அதான் மார்னிங்கே உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா, ஜங்குக்கு எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது நைட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட்டை பண்ணிவிட்டு எனக்கு டேட்டா இம்பார்ட்டன்ட்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
ஆமாம் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா இந்த மாதிரி சொன்னேன். சரி சரி நீ டென்ஷன் ஆகட்ட இந்த ஹயாங்கோட சப்போர்ட் எப்போதுமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்வாரா இந்த மாதிரி சொன்னேன். டேக்ஸ் சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போனோம். டேயோட ஃபேஸில் ஜிமினாவோட ஃபேஸ்லேயும் ஜொங்குக்கோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஸ்மைல் இருந்தா டேயோட ஃபேஸில் அந்த ஸ்மைல் இல்லை. கிட்ட ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா நைட்டு முழுக்க ஜொங்குக்குன்ட்டு ஜொங்குக்கே வச்சு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவன் பக்கத்தில் இருக்கிறான் இந்த மாதிரி ஏன் டென்ஷனாக இருக்கிற? இல்லை ஜிமின் எனக்கு தான் பேரண்ட்ஸ் இல்லை. ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. நான் வேணா ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு விட்டுட்டு வந்துடட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறத அந்த பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வர ஜொங்குக் அதாவது எனக்கு ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருக்கா டே அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கறதுக்கு வருவாரா? இந்த மாதிரி ஜிமினா கிட்ட நான் பண்ணது ஏதோ தப்பாக தெரியுது. நான் தான் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருந்துட்டேன். ஜொங்குக்கு பெயின் வரக்கூடாது. நான் ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட எதையாவது பேசி ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட விட்டுருவேனுங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு பக்கத்தில் இருக்க லாம்பு தட்டி விட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சோம் நம்ம டேயும் ஜிமினாவும் அப்படியே திரும்பி ஜொங்கு கோவம் வந்து நிற்கிறத பார்த்துட்டு நைட்டு முழுக்க நான் சொல்ல நீ என்ன சொன்னட என்ன சொன்ன? நீ தான் எனக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட். நான் உன்னை அப்படிலாம் ஹவுஸை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு தானடா சொன்னேன். இப்போ என்னடா என் பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு என்னை விடுறானுங்கிற? அப்போ என் பேரண்ட்ஸ் என்னை மொத்தமாக மூவ் ஆன் பண்ணு, என் சன்னை மொத்தமாக மறந்துருந்தா என்னை நீ விட்டுருவியா? என்னை நீ வேண்டான்ட்டுருவியானுங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுன்னு கட்டிட்டு இதுக்கு மேலே நான் உன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டேனுங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்குக்கு அப்படியே அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே வந்து கிரிப்பை நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. நீ விடு, என் பேரண்ட்ஸ் மாதிரி தான் நீயும் பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு க்ரை பண்ணா. இல்லை ஜொங்குக்கு நான் வந்து நீ என்கிட்ட எதுவும் பேசாத, நான் உன்னை தேடி வர போயிட்டாரு இந்த மாதிரி என்னை நீ திட்டுற, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற, எனக்கு நீ வேண்டாம் என் பேரண்ட்ஸும் வேண்டாம், என் லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறது கேட்டு ஜிமினா தான் ஜொங்கு கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்களே பாருங்க ஹயாங் எல்லாருமே என்னை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. என்னை பற்றி யாருமே திங்க் பண்ணல, டேயும் திங்க் பண்ணல, என் பேரண்ட்ஸுமே திங்க் பண்ணல. அப்போ என்னோடய ஃபீலிங்ஸை யார் தான் திங்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுற அந்த மூமெண்ட் அப்படியே பிரேக் ஆனால் இப்போ நம்ம டே தான் டேயோட பெட்ரூமில் நிற்கிறாரு. ஜொங்குக்கு அப்படியே கோவத்துலேயே முறைச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு நீ ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற? சரி வா காலேஜுக்கு போகலாம். எந்த திங்ஸுமே இல்லையே, காலேஜுக்கு நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இந்த மாதிரிலாம் சொல்லாட்ட, புக்ஸ் தானே நான் வாங்கிட்டேனே வா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் அங்கேருந்து நேராக காலேஜுக்கு கூப்பிட்டு வருவாரா? அந்த மாதிரி கூப்பிட்டு வேண்டாம். ஜொங்குக் இன்னைக்கு காலேஜுக்கு வரல அப்படிங்கிறத சுகர் நோட் பண்ணிவிட்டு என் மச்சான் ஹவுஸில் என்ன ப்ராப்ளமோ தெரியலையே, இப்போது இன்னைக்கு என்ன நடக்க போட்டுன்னு தெரியல, காலேஜுக்கு வேறு வரலையே, ஒருவேளை அவரோட டேடு ஹவுஸ் அரசில் வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நம்ம சுகர் திங்க் பண்ணபடியே எந்த ஒரு பர்சன்டேஜ் ரேக் பண்ணாமல் உட்காந்துருக்கட ஃபீலிங்ஸ் நோட் பண்ணிவிட்டு நேற்று நான் பண்ணிவிட்ட ப்ராப்ளம் பெருசாக வெடிச்சிருச்சு பொழுது ஜொங்குக்கு இன்னும் காலேஜுக்கே வரல, கண்டிப்பாக நீ டே ப்ரொஃபஸரை விட்டு மொத்தமாக ஜொங்குக்கு மூவ் ஆன் ஆகிருவான். அந்த டே எனக்கு மட்டும்தான், நான் தான் டே மேரேஜ் பண்ணிப்பேன். அந்த மேரேஜுக்கு ஜொங்குக்கு நான் இன்வைட் பண்ணுவேனுங்கிற மாதிரி வில்லத்தனமாக திங்க் பண்ணபடியே ஷுகாவை நோட் பண்ணபடி ஃபிலிக்ஸ் இருந்தாம். இந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டான காலேஜுக்குள்ளே டேயோட கார் என்ட்ரு ஆகுமா? இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் ஜிமினோட கார் வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா வந்துட்டாரு, கண்டிப்பாக ஜிமினாட்ட கிட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஷுகா ஜிமினாவை நோட் பண்ணான். ஜிமினா காரை விட்டு இறங்குனா டேயோட காரை விட்டு இறங்குற மூமெண்ட்டுக்கு ஐயோ ப்ரொஃபஸருக்கு நேற்று நடந்த ஃபைட்டு பெருசாகவே தெரியல பழக்கம், ரொம்ப நார்மலாக போட்டு மண்டி வராரே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸு டேயை நோட் பண்ணால் அந்த அதே காருக்குள்ளே டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜொங்கு காரை விட்டு இறங்குவாரா? இந்த மாதிரி இறங்குனா இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? டேயோட காரில் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? இப்போ என்ன ஆச்சா? நான் தானே உன்னோட ஒய்ஃபு, வா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போவே வா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம், மேரேஜ் பண்ணிக்கலாமா? அன்றைக்கி காலேஜெல்லாம் கட் அடிச்சிருவோம், ஹயாங்கையும் சுகாவையும் கூட்டிகிட்டு வா மேரேஜ் பண்ண போகலான்ங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது. ஐயோ காலேஜுக்குள்ளே வந்துட்டாலே ஸ்டடி பண்ணுறதுல இவனுக்கு என்ன தான் ப்ராப்ளமாக தெரியல, உடனே மேரேஜை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ நான் ஹேண்ட்ஸை பிடிச்சது திட்டுனது தப்பு தான், வா காலேஜுக்குள்ளே போகலானுங்கிற மாதிரி நம்மகிட்டே மூவ் ஆனானா அப்படின்னு அவ்வளோ வேகமாக போகிற அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி எதுக்குடா ஹோல்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே ஹோல்ட் பண்ணபடி இப்போ என்ன கிளாஸ் ரூமில் கொண்டு விடணுமா? ஆமாம் டாடி கண்டிப்பாக நீ கொண்டு விடணும், எல்லா ப்ரொபோசர்கிட்டையும் எனக்கு புக்கில் நோட்டில் இருக்கிறத நீ சொல்லணும், சொல்லிடுவல. ஐயோ ஜிமினா ஆல்ரெடி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அந்த பேக்கை கொண்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த பேக்கை அப்படியே ஜொங்குக்கோட ஆன்சரில் கொடுத்தான். பட்டியா என்னை கொண்டு கிளாஸ் ரூமில் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா பேக்கை கொடுக்குறேன், அவ்வளோதான் இனி நான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா
கிளாஸ் ரூமில் கொண்டு பத்திரமா என் பேபியை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நேராக கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஜொங்கு கூட்டிகிட்டு வந்தா ஜொங்குக்கு செம ஹாப்பிடா ஸ்மைல் பண்ணபடியே டேக்கிட்டே பேசிக்கிட்டே வருவாரா. என்ன மொமெண்ட்டு ஃபிலிக்ஸால் தான் பார்க்க முடியல. என்னடே நேற்று நைட்டு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இது என்ன ஜொங்குக் டே கூட வராரு இப்படி டே கூட வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஜொங்குக்கோட டாடுக்கு ஃபிலிக்ஸ் கால் பண்ணான். என் சன்னுக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா, அவனுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஃபைட்டை பண்ணிவிட்டு டேயோட பிளேஸ்க்கு போயிட்டான். இப்போ என்ன டே கூடையா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட டேடும் ஃபிலிக்ஸ்கிட்ட கேட்டால் ஆமாம் டேயோட காரில் தான் ஜொங்குக்கு இன்றைக்கி காலேஜுக்கே வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற காலேஜுக்கெலாம் அவன் கூட்டிகிட்டு போகிறானா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட டேடி கேட்டால் அவன் ஒரு ப்ரொஃபஸர், ஜொங்கு கூட இது ஃபைனல் இயர் ஸ்டடி 6 மந்த்தாக இருக்குது, அதை எப்படி அவன் பிரேக் பண்ண பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட அதை பெருசாகவே கண்டுக்கல. ஃபிலிக்ஸ் கிட்ட அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு எதையுமே சொல்லலை. ஜொங்கு காலேஜுக்கே வாரான், அவன் காலேஜ் ஸ்டடியை பிரேக் பண்ணலை அப்படிங்கிற அந்த நியூஸ் மட்டும் ஃபிலிக்ஸ் சொன்னதை கேட்டுட்டு டக்குன்னு இவர் காலை கட் பண்ணிட்டாரு. என்னடா பேசிகிட்டு இருக்க சொல்லி காலை கட் பண்ணுறாருங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் நோட் பண்ணோம். இப்போ கிளாஸ் ரூமுக்குள்ள தான்